அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் நம்மளுடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் இலகுவாக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தவறான காரியங்கள்ல இருந்து விலகிக்கிட்டே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நன்மையான காரியங்கள்ல ஈடுபடுறோம். அல்லாஹ் கூட நெருக்கமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். சோ இந்த ரமதான் நமக்கு முழுக்க முழுக்க நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த நன்மையை இன்னும் எப்படி அதிகப்படுத்துறது அண்ட் இன்னும் நம்ம தவறான காரியங்கள்ல இருந்து பாவங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுதான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய கில்ட்டி கான்சியஸ். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தப்பு செஞ்ச உடனே ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குற்ற உணர்ச்சி வந்துட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணாலும் அது போகவே போகாது. சம்டைம்ஸ் இது எந்த அளவு ஆகுது அப்படின்னா, அது ஸ்ட்ரெஸ் ஆகி ஆன்சைட்டி பயத்தை உண்டாக்கி அது டிப்ரெஷன் வர போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சூசைட் பண்ற அளவுக்கு கூட இந்த கில்ட்டி கான்சியஸ் அவங்கள கொண்டு போய் சேர்க்கும். சோ இந்த கில்ட்டி கான்சியஸ் எதனால வருது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது சரியா தப்பா அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல இன்ஷால்லா டீடைல்டா பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன தோணும், சரி தப்பு பண்ணிட்டோமே, ஏன்டா பண்ணோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இவ்வளவு மோசமா இருக்குமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். சம்டைம்ஸ் சரி ஓகே விட்டுட்டு அடுத்த தடவை இதை பண்ணாம இருப்போம் அப்படின்னு தோணும். சில நேரம் சரி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு தோணும். சில நேரம் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். சோ இந்த கில்ட்டி கான்சியஸை என்ன செய்யறது? ஆக்சுவலா இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம தப்பு செஞ்ச உடனே நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருதா, இதை நம்ம பண்ணிருக்க கூடாது, சே நான் ஏன்டா பண்ணேன் அப்படின்னு நமக்கு தோணுதா? அப்படி தோணுனா ஒரு நல்ல விஷயம் தான், அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலா இது ஈமானுடைய ஒரு பகுதி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், வலா உக்ஸிமு பினஃப்ஸில் லவ்வாமா அப்படின்னு சொல்றான். நம்ம கியாமா சூராவை பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பினஃப்ஸில் லவ்வாமா அப்படின்னு. கியாமாவை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன், நஃப்ஸில் லவ்வாமாவை கொண்டு சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு. நஃப்ஸில் லவ்வாமானா என்ன? நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய இல்ல ரீஅப்ரோச் திரும்ப திரும்ப வரக்கூடிய உள்ளம் அப்படின்னு அல்லாஹ் மென்ஷன் பண்ணி காட்டான். இப்போ நம்மளை தப்பு செய்ய சொல்லி தூண்டுறது ஷைத்தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தப்பை பண்ணு, இது இது பண்ணா உனக்கு நல்லா இருக்கும், இது பண்ணா உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு தூண்டக்கூடியது ஷைத்தான். அதே நேரத்துல அந்த தப்பை ஏத்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு உள்ளம் நமக்குள்ள இருக்கு, நஃப்சுல் அம்மாரா. சோ ஷைத்தான் சொன்ன உடனே இன்னும் அதை அழகாக்கி காட்டக்கூடிய உள்ளம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்போ அந்த ட்ரிகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக நஃப்சுல் லவ்வாமா என்ன சொல்லும் அப்படின்னா, இல்ல செய்யாத அப்படின்னு சொல்லும். இல்ல நம்ம அதுக்கு மீறி செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஏன் செஞ்ச அப்படின்னு நம்மள திட்டிக்கிட்டே இருக்கும். லைக் நம்மளோட பேரண்ட்ஸ் அம்மாவா இருக்காங்க, இல்ல அப்பாவா இருக்காங்க, இல்ல கூட பிறந்தவங்க சிப்லிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்சோடனே இது ஏன் செஞ்ச, இது எப்படி பண்ண, எப்படி உன்னால இது செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்கல்ல. அது மாதிரி நம்மளோட உள்ளமும் எல்லாருக்குமே அது கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தவற வேணா செஞ்சுட்டு யாருமே பார்க்கலன்னு மறைச்சிடலாம், ஆனா மனசாட்சி கிட்ட இருந்து மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மனசாட்சி அதுதான் நஃப்சுல் லவ்வாமா. இது அல்லாஹ் நமக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கான் ஆக்சுவலி. பட் இப்ப நமக்கு அதை பத்தி புரிஞ்சுக்காதனால அது நமக்கு ஒரு பெரிய பேர்டனாகவும் ஒரு சுமையாகவும் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சோ இப்ப இந்த நஃப்சுல் லவ்வாமா என்ன செய்யுது, திரும்ப திரும்ப ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறதன் மூலமா அட்லீஸ்ட் நம்ம அந்த தவற உணர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இந்த நஃப்சுல் லவ்வாமா அல்லாஹ் நமக்கு கிஃப்டா வச்சிருக்கான். சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றத இப்போ குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரா இருக்கும்? ஃபிரௌன் எடுக்கலாம், காரூனை எடுத்துக்கலாம், இல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்துல வாழ்ந்த மன்னர் நிம்ருத்தா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மன்னர்கள்லாம் இருக்காங்க. அதே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது இவங்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, வகா அப்படின்னு சொல்லுவான், எல்லை மீறினவங்க, வரம்பு மீறினவங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னொரு அர்த்தம் உலமாக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்துல தோணக்கூடிய அந்த நஃப்சுல் லவ்வாமாவே அவங்க மீறி தவறு செய்யறாங்க. அதாவது அவனுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸே இருக்காது. ஒரு தப்பு செய்யறான், ஆனா அவனுக்கு எந்த கவலையும் அதை பத்தி இருக்கவே இருக்காது, தெரியவே தெரியாது. இப்போ ஃபிரௌன் என்ன செஞ்சான், எவ்வளவு குழந்தைகளை அடுத்தடுத்து கொண்டுட்டே இருந்தான். இன்னைக்கு பாலஸ்தீன்ல பாக்குறோம், சின்ன குழந்தைங்களை, பெண்களை, வயதானவங்களை எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு அவனுக்கு அதுல கில்ட்டி கான்சியஸ் இருக்கா, சரி இந்த மாதிரி தப்பு பண்றோமே, இந்த மாதிரி கொலை செய்யறோமே அப்படின்னு கிடையாது. அதுதான் ஃபிரௌனுடைய நிலை. சோ அப்போ இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரின்னு சொல்லும் போது யார் தப்பு செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அவங்கள கூட அல்லாஹ் எதிரின்னு சொல்ல மாட்டான். ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறுல எந்த ஒரு கவலையும் இல்லாம
அது ஒரு தவறுனே ஃபீல் பண்ணாம இருக்காங்கல்ல, அதைதான் அல்லாஹ் வந்து தொகை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுதான் இஸ்லாத்துல மிகப்பெரிய குற்றம். சில நேரங்கள்ல அது நமக்குள்ளேயும் தோணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில தப்ப நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அது தப்புனே புரியாது. அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பாவ மன்னிப்பை கேட்காம விட்டுருவோம். அந்த தவறுகள்லாம் மறுமையில நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு காரணமா இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம கான்சியஸா இருக்கணும். நம்ம செய்யறது சரியா தவறான்னு. அப்ப நம்ம நஃப்சுல் லவாமாவை எப்பவுமே கான்சியஸா வச்சிருக்கணும். அவேர்னஸ் இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் தப்பா செஞ்சுட்டான்னா உடனே வரணும். நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு. ஆனா அது ஒரு லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது. என்ன லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது? இந்த நஃப்சுல் லவாமாவையும் ஷைத்தான் வந்து யூஸ் பண்ணிப்பான். எப்படி யூஸ் பண்ணுவான்? இந்த மாதிரி நீ ஏன் பண்ண அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது எதுக்காக அல்லாஹ் வச்சிருக்கான்? அது ஏன் பண்ண? நான் பண்ணது தவறு அப்படின்றத உணர்ந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சுட்டாங்க. தவறு செஞ்ச உடனே அவங்களுக்கு உறுத்திட்டே இருந்தது. இது ஏன் பண்ண? இது ஏன் பண்ண? ஏன் பண்ண? உடனே அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதி இழைச்சிட்டேன். நீ என்ன மன்னிக்கலைன்னா நான் நஷ்டம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. சோ அந்த குற்ற உணர்வு நமக்கு வேணும். அதுதான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கான ரூட்டா இருக்கு. அதுதான் வேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ரெக்ரெட். நம்ம ரெக்ரெட்டா ஃபீல் பண்றோம்ல, கில்ட்டியா ஃபீல் பண்றோம்ல, அதுதான் ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பன்டன்ஸ்னா பாவ மன்னிப்பு. இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி தான் பாவ மன்னிப்புக்கு சமம். இப்போ பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாலே அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வரணும். ஆனா இதையும் ஷைத்தான் யூஸ் பண்ணிப்பான். எப்படி அப்படின்னா, அல்லாஹுடைய கருணை உனக்கு கிடைக்காது. அல்லாஹ் உன் மேல கோவமா இருக்கான். நீ இந்த தப்பு பண்ணிட்ட, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். நீ இந்த தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு இதெல்லாம் கிடைக்காது. நான் பண்ண தப்புனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துவான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அதுக்கும் மாற்றமா ஒரு வசனத்தை தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். என்னோட அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைச்சு கொண்ட போதிலும், ஒரு மிகப்பெரிய அநீதி உனக்கு நீயே தான் இழைச்சுக்கிற. அல்லாவுக்கு எந்த அநீதி இழைக்க முடியாது. நம்ம அல்லாவுடைய கட்டளைகளை மீறனால நம்ம அல்லாவுக்கு ஏதாவது அநீதி இழைக்க முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு நம்மளே ஒரு அநீதி இழைத்த போதிலும் அல்லாஹுடைய கருணையில நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? நீ எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போ. ஆனா ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன்னா நீ ஃபீல் பண்ணி நீ அதை வந்து திருந்தி வந்த அப்படின்னா உன்னை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். அதனால என்னோட மன்னிப்பு மேல, என்னோட கருணை மேல நீ டவுட்டே வைக்காத அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ ஷைத்தான் இதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கு தரமாட்டான், உன் பாவ மன்னிப்பை ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் எப்பனாலும் உன்னோட பாவ மன்னிப்பை ஏத்துக்க ரெடியா இருக்கேன். அதுவும் இந்த ரமதான்ல அதிகமா பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். சோ நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா நஃப்சுல் லவ்வாமா நமக்கு வேணும். ஆனா அந்த நஃப்சுல் லவ்வாமா ஒரு ஒரு திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை யூஸ் பண்ணிக்க பழகணும். இப்ப நிறைய நம்ம மக்கள் கிட்ட யூஸ் பண்ணிக்க தெரியறது இல்ல. சோ எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பாக்கலாம். ஒரு தவறு செய்யறோம், ஒரு பொய் சொல்லிடுறோம், தெரியாம பொய் சொல்லிடுறோம். சொன்ன உடனே நமக்கு உறுத்துது. சரி, ஏன்டா இதை சொன்னோம், நம்ம போய் பேசாம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு தோணுது. அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அது திரும்ப 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 சொல்லி தூக்கம் வராம விட்டு அது நமக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி கடைசியில எதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோன்னே தெரியாம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே போகாம அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணலாம். எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? இன்கேஸ் நம்ம அந்த இடத்துல பொய் சொன்னது வந்து நம்ம ஓப்பனா இல்ல இந்த இடத்துல நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதன் மூலமா அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியுமா? இன்ஷா அல்லாஹ் அதை செய்யலாம். இல்ல அது முடியாது, நம்மளால அதை வெளியே ஓப்பனா சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல நான் தவறு செஞ்சுட்டேன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நம்ம கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதி இழைச்சிட்டேன், நீ என்ன மன்னிச்சிரு. சோ அதை அக்செப்ட் பண்றோம். இந்த தவிர நான் பண்ணிட்டேன்ல, நீ என்ன மன்னிச்சிரு. ஏன்னா நீ மன்னிக்கிறவன். ஏன்னா நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நான் வருந்திட்டேனா, நீ மன்னிக்கிறவனா இருக்க, உன்னோட மன்னிப்புல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நம்ம வளர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன ஆகும்? ஒரு ஹோப் வரும். ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா வந்து அந்த இடத்துல எனக்கு ஃபீல் ஆகுது, அல்லாஹ் என்ன மன்னிக்கிறவனா இருக்கான், நான் மன்னிப்பு கேட்கிறேன். சரி, மன்னிப்பு கேட்கிறேன். திரும்ப அந்த தவறை செய்யலாமா? திரும்ப திரும்ப அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருந்து மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைச்சிட்டே இருக்குமா? முதல்ல அந்த நியத் நமக்கு வேணும். என்ன நியத்? அந்த தவறுல இருந்து நம்ம திரும்ப செய்யாம இருக்கணும் அப்படின்ற நியத். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களை சிறந்தவங்க யாரு? தவறு செஞ்சு அந்த தவறை திருத்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறவங்க. அப்ப திருத்தினதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்கணுமா? அதையும் ஷைத்தான் யூஸ் பண்ணுவான். என்ன யூஸ் பண்ணுவான்? நீ முதல்ல திருந்து, அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட போய் கேளு, திரும்ப திரும்ப அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு. இப்போ தவற திருத்துறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம கம்ப்ளீட்டா திருந்த முடியலன்னா கூட
இப்ப நம்ம பொய் சொல்லிட்டோம், ஸோ இனிமேல் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கான முயற்சியை நம்ம ஈடுபடும் போது அந்த நேரத்துல அல்லாவோட பாவ மன்னிப்பு கேட்டு இந்த தவறை நான் திரும்ப செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய அல்லா அப்படின்னு அதுக்காகவும் துவா செஞ்சுட்டு இந்த பிராக்டிஸ்ல இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த கில்ட்டை நம்மளால யூஸ் பண்ணி அதை பாவ மன்னிப்பா நம்மளால மாத்திக்க முடியும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், சின்ன சின்ன எமோஷன், சின்ன சின்ன தாட்ஸ், இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இன்னைக்கு சமூகத்துல நம்மளால நிம்மதியா வாழ முடியல, நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க முடியல, அண்ட் மத்தவங்க கிட்ட சந்தோஷமா இருக்க முடியறது கிடையாது. ஏன்னா ஒரு குற்றம் நம்ம செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒரு இதயத்துல நம்மளோட கல்புல ஒரு கரும்புள்ளியாக பதியப்படும். திரும்ப திரும்ப குற்றம் செஞ்சுட்டே இருக்க 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 அந்த இதயம் இருட்டாக ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களோட இதயங்கள் கடினமா கல்லு மாதிரி ஆயிருக்கு, அதை விட கடினமாக மாறுது அப்படின்னு சொல்றான். சோ அப்போ தவறு செஞ்சுட்டு அதை திருந்தாம அதற்காக பாவமன்னிப்பு கேட்காம அதை அக்செப்ட் பண்ணாம நம்ம இருக்கோம் அப்படின்னா இதயம் கடினமாயிரும். அப்ப இதயம் கடினமான இதயம் எங்க அமைதியை உணரும்? கடினமான இதயம் எங்க பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும், மனசு விட்டு சிரிக்க முடியும்? சோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நம்மளோட அதாவது சோசியல் மீடியா, போனு, டிவி, அது இல்லாம சொசைட்டி, நம்மளை சுத்தி இருக்க மக்கள், அது இல்லாம நம்ம எப்பவுமே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அமைதியா உட்காந்து என் மனசு என்ன சொல்லுது, நப்சுல் அம்மாரா என்ன சொல்லுது, லவ்வாமா என்ன சொல்லுது, இது ரெண்டையும் எப்படி நான் பேலன்ஸ் பண்றது, அல்லாஹுடைய நம்பிக்கை இதுல எங்க கொண்டு வர்றது, இப்படின்லாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்காக நம்ம வந்து தவறே செய்யாம இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாவும் அதுல சேருவாங்களா? அதுல ரசூலும் சேருவாங்க. ஆனா ரசூல் அல்லாஹ்வினால முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. அப்போ எல்லா மனிதருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் ஏதோ ஒரு வகையில. ஆனா அதுல சிறந்தவங்க அந்த தப்ப திருத்திக்கிட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க. சோ அந்த திருத்துற முயற்சியில நம்ம இருந்துகிட்டே இருந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். 100 கொலை செஞ்சவங்களை பத்தி நமக்கு தெரியும். 100 கொலை 99 கொலை செஞ்சுறாரு, கடைசியில ஒரு கொலையும் செஞ்சுறாரு. செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கேக்குறாரு, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? உண்மையிலே நீ வருத்தப்பட்டு அது பாவம் நினைச்சு திருந்தி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. சோ அப்ப இந்த செய்திகள்லாம் நம்ம எதுக்காக பாக்குறோம்? திரும்ப 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 தப்பு பண்ணிட்டே இருக்கேனே அப்படின்னு நமக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இழக்கும்படி செய்திட வேண்டாம். திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கேன்னு நமக்கு தோணணும், கில்ட் கான்சியஸ் வரணும். அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம மீள்றது அப்படின்னு பிளான் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சோ அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டே இருந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்காக உதவியும் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் போது நிஜமா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எல்லாருமே பாவமே பண்ணாம எல்லாரும் பரிசுத்தமான நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்சிட்டு பாவம் செய்யக்கூடிய மனிதனை உருவாக்குவாங்க. ஏன்? பாவம் செஞ்சு அது நம்ம தப்புன்னு உணர்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். அப்போ அந்த மாதிரி ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அப்ப நம்ம தப்பு பண்றது பண்ணவே கூடாது அப்படின்னா மலக்குகள் மாதிரி நம்ம மாற முடியாது. நம்ம மனிதன்ற அடிப்படையில சில தவறுகள் செய்யக்கூடியவங்க தான். ஆனா அந்த தவறுல இருந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்றத உணர்ந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகணும், வெளியே வரணும். இப்போ நான் வந்து தேவையில்லாத விஷயத்த பேசுறேனா, புறம் பேசுறேனா, இல்ல விபச்சாரமான படக்காட்சிகளை போன்ல பாக்குறேனா, இல்ல மற்றவங்களை பத்தி தவறான எண்ணம் கொண்டிருக்கேனா, இல்ல பொய் சொல்றேனா அதிகமா, இல்ல மோசடி செய்யறேனா, எல்லாமே இருந்தாலும் ஒன்னொன்னா நம்ம அது நம்மளோட உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு கிடைச்ச பிளெஸிங். நீ இது பண்றது தப்பு, இது பண்றது தப்பு, இது பண்றது தப்பு. நம்ம உள்ளம் சொல்லும், நம்மளை சுத்தி இருக்க மனிதர்கள் மூலமா, இந்த குர்ஆனின் மூலமா, ரசூலின் மூலமா நமக்கு அல்லாஹ் அந்த கைடன்ஸையும் கொடுத்துட்டே இருப்பான். அப்ப என்ன செய்யணும்? உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மனநிலை நம்ம உருவாக்க கூடாது. ஏன்னா அது ஷைத்தானுடைய மனநிலை. அல்லாஹ் சொன்னான், நீ ஆதமுக்கு சுஜூ செய் அப்படின்னு. ஷைத்தான் சுஜூ செய்ய மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அது தப்புன்னு உணர்ந்து இல்ல மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு கேட்டா அவனையும் அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஆனா அது அவன் தப்புன்னு உணரல. நான் ஒரு தப்புமே பண்ணல, என்ன வந்து நரகத்துக்கு போக சொல்ற, அப்ப நான் அவனையும் வழி கெடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டான். அப்ப அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். சோ அந்த ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துறக்கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன். அது என்ன பண்ணும்னா கில்ட்டுக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சு அது இன்னும் நமக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தும். சைக்காலஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான கில்ட் இருக்கு. ஒண்ணு நெகட்டிவ், ஒரு உள்ளத்துக்குள்ள நெகட்டிவான ஒரு கில்ட்டை ஏற்படுத்துறது. அது ஷேம். அதாவது
அவமானம். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் எதுக்குமே சரியாப்பட்டு வரமாட்டேன், நான் தப்பு தப்பா செஞ்சுட்டே இருக்கேன், நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான ஷேம் அது நமக்கு தேவையில்லை. அந்த ஒரு விஷயம் ஷைத்தான் கிட்ட இருந்து வர்றது, அதை நமக்குள்ள வளர்த்துக்க தேவையில்லை. பட் நான் தப்பு பண்ணிட்டேனே, இந்த தவற பண்ணிட்டேனே, இதை நான் பண்ணிருக்க கூடாது, இனிமேல் இதை நான் செய்யக்கூடாது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு திங்க் பண்றது பாசிட்டிவான கில்ட். ஸோ இந்த பாசிட்டிவான கில்ட்டை அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறது மூலமா நம்மளை நேர்வழிப்படுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் மேல அல்லாஹ் சத்தியம் செய்யறான் அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதை சரியான வகையில யூஸ் பண்ணுவோம். இதனால நம்மளோட உள்ளத்தை கடினமாக்கி இன்னும் கஷ்டப்பட தேவையில்லை. அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பாவ மன்னிப்பு கேட்டோம்னா மனசு அமைதியாகும். அது எல்லாத்தையும் விட இந்த ரமதான் அந்த பாவ மன்னிப்புக்கான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவே சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னித்து மறைக்கக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னித்து மறைச்சிருவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய துவா. இந்த ரமதான்ல அதிகமா கேட்கணும், கடைசி 10ல இன்னும் அதிகமா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவை நம்ம கேட்போம். அல்லாஹ் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அது நாளைக்கு மறுமையில மனிதர்கள் முன்னாடி காட்டப்படாம, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி தெரியாதவங்க முன்னாடி அது வெளிப்படுத்தாம எல்லாம் மறைச்சு நமக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே, மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையிலையும் அல்லாஹ் நம்மளே ஆக்கிரலட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.